Hi guys, welcome to Samayalum Kaivannamum. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கோதுமை பரோட்டா. வழக்கமா மைதா மாவுல தான் நம்ம பரோட்டா பண்ணுவோம். உங்களுக்காக ஹெல்தியா கோதுமை மாவுல பண்ணி காட்ட போறேன். சரி வாங்க டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிரலாம். பரோட்டாக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிரலாம். நான் 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சப்பாத்திக்கு எப்படி நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நம்ம இதுக்கு ரெடி பண்ணணும். இதே மாதிரி 5லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டலை. இதே மாதிரி நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணுங்க. மேலே ஆயில் ஆட் பண்ணி ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. மேலே ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ சின்ன சின்ன பால் சைஸில் டிவைட் பண்ணி வச்சிடலாம். ஒரு பாலை எடுத்து உருட்டிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா மெல்லிஸாக பண்ணுங்க. அப்போ தான் நிறைய லேயர் நமக்கு பரோட்டால வரும். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுங்க. இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டா நல்லா ரோல் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இன்னொரு மெத்தட்ல கூட பண்ணலாம். இன்னொரு பால் எடுத்து நல்லா மெலிசா உருட்டிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுங்க. கத்தி யூஸ் பண்ணி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிடலாம். லைட்டா ஒன்று மேலே இன்னொன்று வச்சுட்டே வாங்க. அப்புறம் லைட்டா இப்படி ரோல் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்ப பரோட்டா ஷேப்க்கு உருட்டி எடுத்துக்கலாம். லைட்டா பிரஸ் பண்ணுங்க. பாருங்க எவ்வளவு அழகா லேயர் ஃபார்ம் ஆயிருக்கு. கார்னர்ஸ் எல்லாம் நல்லா லைட்டா பிரஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இது பேன்ல போட்டுடலாம். பரோட்டாக்கு 2 சைடும் ஆயில் அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது கார்னர்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகும். அவ்வளோதாங்க, நம்ம கோதுமை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டி அண்ட் ஹெல்தி கோதுமை பரோட்டா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான்வெஜ் கிரேவி குருமா கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும்.
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு நம்ம சமையலும் கைவண்ணமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனும் பிரஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.